வெல்கம் டு திஸ் மேத்ஸ் கிளாஸ். 8th standard a story of நம்பர்ஸில் 3.2 தான் லேர்ன் பண்ண போகிறோம். 3.2 some early number systems. ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் ஆஃப் பாடி பார்ட்ஸ். நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் ஹேண்ட்ஸையும் பாடி பார்ட்ஸையும் கவுண்டிங்க்கு யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி ஃபிங்கர்ஸ், நோஸ், ஐஸ், இந்த மாதிரி. டேலி மார்க்ஸ் ஆன் போன்ஸ் அண்ட் அதர் சர்ஃபேசஸ். போன்ஸ் மேலே மார்க் மேக் பண்ணுறது, கேவோட வாலில் வந்து மார்க் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி டேலி மார்க்ஸ் மேக் பண்ணி கவுண்டிங் பண்ணாங்க இந்த மாதிரி போன்ஸில். தேர்ட் ஒன் நம்பர் ஆஃப் நேம்ஸ் அப்டைன் பை கவுண்டிங் இன் டூஸ். அடுத்து எந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஆஸ்திரேலியாவில் குமுல்கள்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அவங்க வந்து கவுண்டிங் இன் டூஸ் அப்படிங்கிற மெத்தடில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அதாவது நம்பர் 1க்கு வந்து உராப்பன், நம்பர் 2க்கு வந்து உக்காசார். இந்த 2 நேம் தான். இதை வச்சு அவங்க எல்லா நம்பர்ஸும் டெவலப் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து தேர்டு வந்து உக்காசார், உராப்பன். நம்பர் 3க்கு வந்து தட் இஸ் 2 + 1 அந்த மாதிரி எடுத்துகிட்டு 2க்கு வந்து உக்காசார், 1க்கு வந்து உராப்பன். நம்பர் 4க்கு வந்து 2 + 2ன்னு எடுத்துப்பாங்க. ஸோ 2க்கு வந்து என்னது உக்காசார் இருக்குது. ஸோ உக்காசார் ப்ளஸ் உக்காசார். அப்போது நம்பர் 5க்கு வந்து 2 + 2 + 1 எடுத்துக்கணும். ஸோ உக்காசார், உக்காசார் ப்ளஸ் உராப்பன். நம்பர் 6க்கு வந்து 2 + 2 + 2 தட் இஸ் உக்காசார், உக்காசார், உக்காசார். இந்த மாதிரி அவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்க. கேன் யூ சி ஹவு தியர் நம்பர் நேம்ஸ் ஃபார்ம்டு. 3க்கு வந்து ஒரு 2வும் ஒரு 1 எடுக்கிறோம். 4க்கு வந்து 2 2s எடுக்கிறோம். 5க்கு வந்து 2 2s + 1. 6க்கு வந்து 3 2s எடுக்கிறோம். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறது தான். கேன் யூ சி ஹவு த நேம்ஸ் ஆஃப் த அதர் நம்பர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இந்த மாதிரி 2ஸையும் 1ஸையும் யூஸ் பண்ணி தான் எல்லா நம்பர்ஸுமே ஃபார்ம் ஆகுது. இந்த நம்பர் கிரேட்டர் தென் 6 வந்து ராஸ் அப்படின்னு சொன்னாங்க. குமுல்கர் குரூப் ஆஃப் பீப்புள் இந்த ஏரியாவில் இருந்தாங்க. இவங்க இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. புஷ்மன்கிற குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. பக்கைரிங்கிற பீப்புள் வந்து இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. இந்த பிக்சர் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் வந்து ஒரு 5 and 5க்கு மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அட் ஏ கிளான்ஸில் வந்து கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு 4 வரைக்கும் ஈஸியாக சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி லிமிட் ஆஃப் பெர்செப்ஷன் தான் பீப்புளை வந்து 4 டேலி மார்க்ஸ்க்கு அப்புறம் 5th ஒன்றை சிம்பிளாக வந்து மாற்றுறதுக்கு வந்து திங்க் பண்ண வச்சுருக்குது. அதாவது ரோமன் லெட்டர் 1 2 3 4 5. இந்த 5th ஒன்னில் இந்த 5th ஒன் வந்து வேறு சிம்பிளாக மாறியிருக்கும் ரோமன் லெட்டர் டேபிள். இப்போ பார்த்தது எல்லா சிஸ்டத்துலேயுமே லார்ஜ் நம்பர் எழுதணும், லார்ஜ் நம்பரை கவுண்ட் பண்ணணும்னா அதில் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் எந்தெந்த நம்பர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி அவங்க ஹிந்து சிஸ்டத்துக்கு வந்து அரைவ் ஆனாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரோமன் நியூமரல்ஸ், யூரோப்பியன்ஸ் தான் ரோமன் நியூமரல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ரோமன் நியூமரல்ஸில் இந்த டேபிளில் வந்து பாருங்கள், நம்பர் 1க்கு வந்து ஐ அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 5க்கு வந்து வி, நம்பர் 10க்கு வந்து எக்ஸ், நம்பர் 50க்கு வந்து எல், நம்பர் 100க்கு வந்து சி, 500க்கு வந்து டி, 1000க்கு வந்து எம். இப்போது சி ஃபார் சென்டம்னு வச்சுக்கலாம் 100க்கு. இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் ரோமன் நியூமரல்ஸில் எல்லா நம்பர்ஸும் மேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான நம்பர்ஸை தான் லேண்ட்மார்க் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. நம்பர் 1க்கு வந்து ஒரு ஐ யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 2க்கு 2, நம்பர் 3க்கு 3 ஐஸ். இப்போது நம்பர் 5க்கு வந்து வி சிம்பிள். நம்பர் 4க்கு வந்து விலேருந்து 1 மைனஸ் பண்ணால் முன்னாடி போடணும். விக்கு அப்புறம் ஐயை வந்து பின்னாடி போட்டால் 1 ஆட் ஆகிறதா அர்த்தம். முன்னாடி போட்டால் 1 வந்து மைனஸ், பின்னாடி வந்து எழுதுனா அது வந்து 1 ப்ளஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ 6க்கு வந்து 5 + 1 எழுதுகிறாங்க. 7க்கு வந்து 5 + 2, 8க்கு வந்து 5 + 3. இப்போ 10க்கு வந்து எக்ஸு, எக்ஸ்க்கு முன்னாடி ஒரு லைன் போட்டால் அது 9, எக்ஸ்க்கு வந்து பின்னாடி ஒரு லைன் போட்டால் அது வந்து 11, எக்ஸ்க்கு பின்னாடி 2 லைன்ஸ் போட்டால் அது 12. இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 40ங்கிற நம்பரை எப்படி எழுதலாம் ரோமன் லெட்டரில் அப்படின்னா, 50ங்கிறது என்னது எல். அப்போ எல்லுக்கு முன்னாடி ஒரு 10 மைனஸ் பண்ணும். ஸோ இங்கே எக்ஸ் போடணும். இப்போ 27ங்கிற நம்பர் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். 27 வந்து 10 + 10, அதுக்கப்புறம் 5 + 1 + 1 பிரிச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேண்ட்மார்க் நம்பர்ஸில் வந்து எழுதிக்கிடணும். இப்போ 27ல் வந்து இருக்கிறதுலே பெரிய லேண்ட்மார்க் நம்பர் என்னது 10. ஸோ 10 + 10 எழுதிட்டு மீதி நம்பர் அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் வந்து 5.
அதுக்கு அடுத்து 1 + 1 இந்த மாதிரி எழுதிக்கணும். ஒரு 10க்கு ஒரு எக்ஸ், இந்த 10க்கு ஒரு எக்ஸ், 5க்கு வந்து வி, இந்த 1க்கு ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ. இதுதான் 27க்கு உண்டான ரோமன் லெட்டர். இப்போது 2367க்கு பார்க்கலாம். இந்த 2000ல் வந்து இருக்கிறதுலே பெரிய லேண்ட்மார்க் நம்பர் என்னது? 1000. அப்போ 2000க்கு 1000 + 1000 எழுதிக்கணும். அதுக்கு அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் என்னது? 300 இருக்கிறதுனால 500 வராது, 100 தான் வரும். 100 + 100 + 300 எழுதிக்கணும். அதுக்கு அடுத்த லேண்ட்மார்க் வந்து 50. ஸோ 50 எழுதிக்கலாம். 50 போக மீதி எவ்வளோ இருக்குது? 17 இருக்குது. 17ல் வந்து ஒரு 10, ஒரு 5, 2 2s இருக்குது. 1000க்கு வந்து என்னது? எம், 2m எழுதியாச்சு. அடுத்து வந்து 100க்கு வந்து சி, அப்போது 3c's எழுதியாச்சு 300க்கு. 50க்கு வந்து எல் எழுதியாச்சு. 10க்கு வந்து எக்ஸ், 2க்கு வந்து 2i வந்து எழுதியாச்சு. இதுதான் 2367ஓட ரோமன் லெட்டர் நம்பர். ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த ரோமன் சிஸ்டம். இப்போ லேண்ட்மார்க் நம்பர்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் 1222. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 1000 + 200 + 20 + 2. இந்த 1000க்கு வந்து எம் யூஸ் பண்ணலாம். எம் ப்ளஸ் 200க்கு வந்து சி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 20க்கு வந்து 10 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2க்கு வந்து ஐ 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம் சி சி எக்ஸ் எக்ஸ் ஐ. செகண்ட் 2999. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 2000 + 900 + 90 + 9. இப்போ 2000க்கு வந்துட்டு எம் வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம். 900க்கு வந்து 109 டைம்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1000ல் இருந்து 100 மைனஸ் பண்ணால் போதும். எம்க்கு முன்னாடி வந்து சி வரும். ப்ளஸ் 90க்கும் 9 10s யூஸ் பண்ண அவசியம் இல்லை. 100 எழுதிட்டு 10 மைனஸ் பண்ணால் போதும். முன்னாடி தான் எழுதணும். ஸோ ஹியர் ப்ளஸ் 9க்கு வந்து 10 முன்னாடி 1. ஸோ ரோமன் நியூமரல் இஸ் MM CM XC IX 2999. தேர்ட் ஒன் 302. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 300 + 2. அப்போது 100 வந்து 3 டைம்ஸ் எழுதிக்கணும். CCC. 2 வந்து ஐ வந்து 2 டைம்ஸ் எழுதணும். CCC II. ஃபோர்த் ஒன் 715. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 700 + 10 + 5. இப்போ 700 எப்படி எழுதுறது? எப்போதுமே நம்பர்ஸை வந்து ஃபஸ்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாசிபிள் லேண்ட்மார்க் நம்பர் ப்ளஸ் அதை விட குறைய நம்பர்னு போகணும். இப்போ 700 எப்படி எழுதிக்கலாம்? 500 + 200ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 10 + 5. இப்போ 500க்கு வந்து என்ன எழுதணும்? D ப்ளஸ் 200க்கு வந்து C 2 டைம்ஸ் எழுதணும். ப்ளஸ் 10க்கு வந்து X, 5க்கு வந்து V. DCCXV. எக்ஸாம்பிள், ட்ரை ஆடிங் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் வித்தவுட் கன்வெர்ட்டிங் தெம் டு ஹிந்து நியூமரல்ஸ். ஹிந்து நியூமரல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணாமல் இதை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ரோமன் நியூமரல்ஸையும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கீழே எழுதிக்கிடலாம் அந்த நம்பர்ஸை. இதில் வந்து இந்த சி, இங்கே 2C இருக்குது, இங்கே 3C இருக்குது. மொத்தம் எத்தனை சி ஆச்சு? 5C. சின்னா 100. ஸோ 5 × 100 500 ஆயிடுது. ஸோ 500க்கு என்னது? டிங்கிற சிம்பிள். ஸோ அதுக்கு வந்து டி எழுதிடணும். டி வந்துடும். இப்போ வெளியே ஒரு சி இருக்குது 100, அதனால் சி அப்படி எழுதிடணும். 4xனா என்னது? இங்கே இருக்கிற எக்ஸ் வந்து எத்தனை இருக்குது? 4x இருக்குது. ஸோ 4 × 10 40. 40 எப்படி எழுதுவோம்? 50 - 10. ஸோ எக்ஸ்எல் வந்துடும். இங்கே 2i's இருக்குது, இங்கே 3i's இருக்குது, மொத்தம் 5i's, தட் இஸ் 5, ரோமன் லெட்டர் 5. ஸோ DCXL 5. இதுதான் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய ரோமன் நியூமரல். 2L இருக்குது. எல்ங்கிறது வந்து 50. 2Lனா 2 × 50 100 ஆயிரும். 100 வந்து என்னது? சி. அப்போ சின்னு எழுதிக்கணும். எத்தனை எக்ஸ் இருக்குது? 5x இருக்குது. தட் இஸ் 50. 50க்கு என்னது? எல். 5 + 5 10 இருக்குது. 2 + 3 5, that is V. So the answer is CLXV. How will you multiply two numbers given in Roman numerals?
without converting them to Hindu numerals. Try to find the product of the following pairs of landmark numbers. 2 Roman numeralஸோட ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரியான லேண்ட்மார்க் நம்பர்ஸோட ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் V இன்ட்டு எல். விங்கிறது 5, எல்லுங்கிறது 50. ஸோ திஸ் இஸ் 250. 250ல் 200க்கு வந்து 2C எழுதிடலாம், 50க்கு வந்து எல் எழுதிடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் CCL. செகண்ட் ஒன் L இன்ட்டு D. எல் வந்து 50, D 500. the value is 25,000. ஐக்கு வந்து 1, Bக்கு வந்து 5, Xக்கு வந்து 10, L 50, C 100, D 500, M 1000. வீக்கு மேலே ஒரு பார் போட்டோம் அப்படின்னா அது 5000 ஆகிடும். எக்ஸ்க்கு மேலே ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அது வந்து 10,000 ஆகிடும். எல்க்கு மேலே ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அது 50,000 ஆகிடும். 25,000க்கு 20,000 ப்ளஸ் 5,000 வரும். ஸோ 20,000க்கு வந்து 10,000 இருக்கு இல்லையா, எக்ஸ் பார் 2 டைம்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் 5,000க்கு வந்து வி பார் வந்து எழுதணும். த ஆன்சர் இஸ் எக்ஸ் பார் வி பார் வரும். தேர்ட் ஒன் V இன்ட்டு டி, தட் இஸ் ஈக்குவல் டு V என்னது 5, D என்னது 500, 2,500. இது 2,000 ப்ளஸ் 500 எழுதிக்கலாம். 2,000க்கு வந்துட்டு 2M எழுதணும், 500க்கு D எழுதணும். ஸோ MMD. ஃபோர்த் ஒன் VII இன்ட்டு IX, தட் இஸ் 7 இன்ட்டு 9. 7 இன்ட்டு 9 வந்து 63. 63 வந்து 50 ப்ளஸ் 10 ப்ளஸ் 3ன்னு எழுதலாம். ஸோ 50 வந்து L, 10 வந்து X, ப்ளஸ் 3க்கு வந்து 3 லைன்ஸ் வரும். LX 3 வரும். Daredevil contest. Multiply these two numerals, otherwise fight with a line. இப்போ இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, CCX 3 times I. என்ன நம்பர்? சிசிங்கிறது வந்து இது 100 100, இது 200 ஆயிரும். ப்ளஸ் இது வந்து 3 10s இருக்கப்போ 30 ப்ளஸ் 1. the number is 231. நெக்ஸ்ட் வந்து MD 3C L 2I. 1000 ப்ளஸ் 300, 500 ப்ளஸ் 300 வந்து 800 ஆயிரும். ப்ளஸ் 50 ப்ளஸ் 2, 1852. இப்போ 231ஐயும் 1852 மல்டிப்ளை பண்ணணும். 4,27,212 கிடைக்குது. பட் இவ்வளோ பெரிய லார்ஜ் நம்பரை வந்து ரோமன் நம்பர்ஸில் எழுதுறது வந்து டிஃபிகல்ட். பட் எழுதலாம், பட் டிஃபிகல்ட். 5,000க்கு வந்து V பார், 10,000 X பார், 50,000க்கு வந்து L பார், 5 lakhக்கு வந்து D பார். இதை யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம். ஹார்ட் டு ரைட். ரோமன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுற பீப்புள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு கால்குலேட்டிங் டூல் அபாக்கஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ட்ரெயின்டு பீப்புளால் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். Figure it out. First question. A group of indigenous people in a Pacific island use different sequences of number names to count different objects. Why do you think they do this? Pacific Islandல இருக்கிற ஒரு group of people வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் நேம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதனால அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் சம் திங்ஸ் ஆர் கவுண்டட் இன் பேர்ஸ் லைக் ஐஸ் ஆர் ஷூஸ். அதாவது பேர்ஸாக இருக்கிறத வந்து தனியாக வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. சம் ஆர் கவுண்டட் இன் குரூப்ஸ் லைக் பனானாஸ் ஆர் ஃபிஷ். சில திங்ஸ் குரூப்பாக இருக்கிறத வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. தே யூஸ் டிஃப்ரெண்ட் நம்பர் நேம்ஸ் டு மேக் கவுண்டிங் ஈஸி அண்ட் கிளியர். அவங்களுடைய கவுண்டிங் ஈஸியாகவும் கிளியராகவும் இருக்கிறதுக்கு அவங்க டிஃப்ரெண்ட் நம்பர் நேம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய கம்ஃபர்ட், அவங்களுடைய கல்ச்சர், ஈஸினஸ் எல்லாத்தையும் பொறுத்து எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் அவங்க டிஃப்ரெண்ட் நம்பர் நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கொஷின். கன்சிடர் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த குமுல்கல் நம்பர் சிஸ்டம் பியாண்ட் 6 in the same way of counting by 2s. Come up with ways of performing the different arithmetic operations for numbers occurring in the system without using Hindu numerals. Uses to evaluate the following. இந்த குமுல்கல் நம்பர் சிஸ்டத்தோட எக்ஸ்டென்ஷன் பியாண்ட் 6, அது கவுண்டிங் பை 2s, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி இவாலுவேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒனில் வந்து இங்கே வந்து 4 உக்காசார் இருக்குது, 1 உராப்பான் இருக்குது, அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். செகண்ட் ஒனில் வந்து 3 உக்காசார் இருக்குது, 1 உராப்பான் இருக்குது.
அதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 4 இங்கே 3 7 உக்காசார் 2 உராப்பான் வரும். 7 உக்காசார் வந்துடும். இந்த 2 உராப்பானும் சேர்ந்து 1 + 1 2 ஆகிடும். ஸோ உக்காசார் ஆகிடும். இன்னொரு உக்காசார் கிடைக்கும். 8 உக்காசார் வந்து கிடைக்கும். 8 டைம்ஸ் வந்து உக்காசார் கிடைக்கும். இப்போ நம்பர்ஸில் கூட இதை செக் பண்ணி பார்க்கலாம். 4 உக்காசார் 4 × 2 + 1 உராப்பான் 8 + 1 9 இருக்குது. இங்கே வந்து 3 உக்காசார் 3 × 2 + 1 உராப்பான் 3 × 2 6 6 + 1 7 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 9 + 7 16. 16ங்கிறது வந்து 8 டைம்ஸ் உக்காசார் கிடச்சிருக்கு. செகண்ட் ஒன்னில் வந்து 4 டைம்ஸ் வந்து உக்காசார் இருக்குது, 1 உராப்பான் இருக்குது. அதுதான் இங்கே 4 டைம்ஸ் உக்காசார் 1 உராப்பான். இங்கே வந்து 3 உக்காசார் மட்டும் இருக்குது. ஸோ 3 உக்காசார். இப்போ இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3 உக்காசார்ஸ் வந்து மைனஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு உக்காசார் அண்ட் உராப்பான். நம்பர்ஸில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே 4 உக்காசார் இருக்குது. ஸோ 4 × 2 8 1 உராப்பான் இருக்குது +1. இங்கே 3 உக்காசார் இருக்குது. 3 2 சார் 6 இருக்குது. 9 - 6 3. இப்போ ஆன்சரில் வந்து ஒரு உக்காசார் இருக்குது, ஒரு உராப்பான் இருக்குது. 2 + 1 3. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக கிடச்சிருக்கு. தேர்ட் ஒன், உக்காசார் வந்து 4 டைம்ஸ் இருக்குது, உராப்பான் வந்து 1 டைம் இருக்குது. இன்ட்டு உக்காசார் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இதோட வேல்யூ 4 உக்காசார் + 1 உராப்பான். ஸோ 4 × 2 8 8 + 1 9. இதோட வேல்யூ வந்து 9. இன்ட்டு உக்காசார் உக்காசார் இது வந்து 2 + 2 4. மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும். 36 வந்து 18 உக்காசாராக எழுதணும். ஆன்சர் வந்து 18 டைம்ஸ் உக்காசார். ஃபோர்த் ஒன், 8 உக்காசார் இருக்குது. ஸோ 8 × 2 16 வேல்யூ. இங்கே வந்து உக்காசார் 2 + 2 இதோட வேல்யூ வந்து 4. ஸோ 16 / 4 the value is 4. 4க்கு வந்து 2 உக்காசார் எழுதணும். ஆன்சர் வந்து 2 உக்காசார் வரும். தேர்ட் கொஷின், ஐடென்டிஃபை த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஹிந்து நம்பர் சிஸ்டம் தட் மேக் இட் எஃபிஷியன்ட் வென் கம்பேர்ட் டு த ரோமன் நம்பர் சிஸ்டம். இப்போ ஃபீச்சர் இங்கே ஹிந்து நம்பர் சிஸ்டம், இங்கே வந்து ரோமன் நம்பர் சிஸ்டம் இருக்குது. இப்போ டிஜிட்ஸ் வந்து யூஸ்டு ஹிந்து நம்பர்ஸில் எது யூஸ் பண்ணுறோம்? 0 to 9. இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? சிம்பிள்ஸ் வந்து இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். 0 வந்து ஹிந்து நம்பர் சிஸ்டத்தில் வந்து இருக்குது, இங்கே வந்து கிடையாது. பிளேஸ் வேல்யூ, இப்போ ஹிந்து நம்பர் சிஸ்டத்தில் பிளேஸ் வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் 251 எடுத்துக்கலாம். இதில் 2ங்கிறது வந்து 100 பிளேஸில் இருக்குது, 5 வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்குது, இது 1 வந்து யூனிட் பிளேஸில் இருக்குது. இங்கே வந்து பிளேஸ் வேல்யூ கிடையாது. டூயிங் மேத், இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஈஸி டு டூ. ஹிந்து நம்பர் சிஸ்டத்தில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். லார்ஜ் நம்பர், பிக் நம்பர் ஹிந்து நம்பர் சிஸ்டத்தில் வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் ரோமன் நியூமரல்ஸையும் எழுதலாம், பட் ஹார்ட் டு ரைட். இந்த ஃபீச்சர்ஸ்னால தான் ஹிந்து நம்பர் சிஸ்டம் ரோமன் நம்பர் சிஸ்டத்தை விட எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஃபோர்த் கொஷின், யூஸிங் த ஐடியாஸ் டிஸ்கஸ்ட் இன் திஸ் செக்ஷன் ட்ரை ரிஃபைனிங் த நம்பர் சிஸ்டம் யூ மைட் ஹவ் மேட் earlier. இந்த இதில் டிஸ்கஸ் பண்ண ஐடியாஸை வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு நம்பர் சிஸ்டம் வந்து ஆஃபர் ஓன் வந்து மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது என்ன பண்ணலாம்? நம்ம மேக் பண்ண நம்பர் சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளேஸ் வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் 0 வந்து இருக்கணும். சூஸிங் சிம்பிள் சிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும். யூஸிங் குரூப்ஸ் எவ்ரி 5 எவ்ரி 10 அந்த மாதிரி. மேக்கிங் மேத் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ வேறு 3.2 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.